கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாலப்பள்ளம் பேரூராட்சியில் திடக்கழிவு மேலாண்மைன்னா என்னென்ன தெரியாத ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் இருக்குது. அது ஏன்னு கேட்டால், நாங்கள் ஒரு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் கொண்டு வந்தோம், அதை நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் ஊர் மக்களும் சேர்ந்து தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு ஸ்கூல் பிள்ளைங்கள மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்க கொண்டு வந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பற்றிய கதை என்னன்னு கேட்டால் நீங்களே காரி துப்புவீங்க. பாலப்பள்ளம் பேரூராட்சியுடைய திடக்கழிவு மேலாண்மை மையமாக எது இருந்துச்சுன்னா பாரியக்கல் கடற்கரை தான் இருந்துச்சு. எடுக்கிற குப்பையெல்லாம் கடற்கரையில் கொண்டு போய் புதைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு கடற்கரையில் கொண்டு போய் குப்பையெல்லாம் எரிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் இதை எதிர்க்க ஆரம்பித்ததும் நாங்கள் திடக்கழிவு மேலாண்மை மையம் கொண்டு வர்றோம்னு அழகாக ஒரு நாடகத்தை ஆட ஆரம்பித்தாங்க. திடக்கழிவு மேலாண்மை மையம் அமைப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் இல்லாத மக்கள் குடியிருப்பு பகுதிகள், விவசாய நிலங்கள், நீர்நிலைகள், வழிபாட்டு தலங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மையத்தை கொண்டு வர்றதா சொன்னாங்க. இவங்க இந்த இடத்தை தேர்வு செஞ்சது காரணமே, எப்படியும் மக்கள் எதிர்ப்பாங்க, மக்கள் மேலே பழியை தூக்கி போட்டு மக்கள் எதிர்த்தாங்க, அதனால தான் இதை நாங்கள் கொண்டு வர முடியலைங்கிற ஒரு நாடகத்தை ஆடிடலாங்கிறதுக்காக தான். அவங்க நினைச்சது மாதிரியே மக்கள் எதிர்த்தாங்க, மக்களோடு சேர்ந்து நாம் தமிழ் கட்சியும் எதிர்த்தது. இப்போது மக்கள் மேலேயும் நாம் தமிழ் கட்சி மேலேயும் பழியை தூக்கி போட்டு தப்பிடலான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் திடக்கழிவு மேலாண்மை மையம் இருக்கக்கூடாதுங்கிறதா எங்கள் நிலைப்பாடை தவிர திடக்கழிவு மேலாண்மை மையமே இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் நிலைப்பாடே இல்லை. தமிழ்நாட்டிலேயே திடக்கழிவு மேலாண்மைக்கு சிறந்த திட்டங்களை வச்சிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. அது நீங்கள் வச்சிருக்கிற மாதிரி கடலில் கொண்டு போய் குப்பைகளை கொட்டுறதும் குவிச்சு வைக்கிறதும் எரிக்கிறது மாதிரியான திட்டங்கள் இல்லை. ஸ்வீடன், ஜப்பான் போன்ற நாடுகள் பண்ணுறது மாதிரி வீடுகளில் இருந்தே குப்பைகளை தரம் பிரித்து வாங்குறது, அந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்கிறது, மறுசுழற்சி செய்ய முடியாத குப்பைகளை கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலையில் சூழலியலுக்கு பாதுகாப்பான நிலையில் எரியூட்டி அதன் மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, கழிவுகளிலிருந்தே இயற்கை எரிவாயு, உரங்கள் போன்றவற்றை தயாரிக்கிறது, இந்த மாதிரியான பல தொலைநோக்கு திட்டங்களை வச்சு காத்துட்ருக்கிறோம். இதெல்லாம் தான் திடக்கழிவு மேலாண்மைக்கான திட்டங்களை தவிர குடியிருப்பு பகுதிகளில் கொண்டு போய் கொட்டுறதும் கடலில் கொண்டு போய் எரிக்கிறதும் இல்லை.